பாலப்பணிகள் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இன்றும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, விவரங்கள். சிவரஞ்சனி, பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னைக்கு திரும்பக்கூடிய பொதுமக்களினுடைய எண்ணிக்கை நேரம் ஆக ஆக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் இன்று காணப்பட்டது. ஆனால் அந்த பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து தாம்பரம் நோக்கி வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் பாலம் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல், அதாவது அந்த 100 அடி சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதிக்கு வரும் பொழுது 50 அடிக்குள்ளாக சுருங்கும் போது ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வரக்கூடிய நூற்றுக்கணக்கான பேருந்துகள் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான். இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பகுதி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பகுதியை கடப்பதற்கே சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நேரம் எடுத்துக் கொள்கிறது. ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல். அது மட்டுமல்லாமல் இன்று அலுவலகம் தொடங்கி இருக்கிறது. பொங்கல் பண்டிகை முடிந்து அலுவலகத்திற்கு திரும்பக்கூடிய பொதுமக்கள் இங்க சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலகத்திற்கு செல்வார்கள். எனவே அந்த அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு அரை கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கடப்பதற்கே 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடிக்கிறது. தொடர்ந்து இதே நிலைமைதான் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியை கடந்ததற்கு பிறகும் பெருங்குளத்தூர் தாம்பரம் வரைக்கும் இந்த ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இங்கு நீடிக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.